மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இதுதான் காஷ்மீர் ரோஜா. இங்க பாருங்க, அது வந்து கொத்து கொத்தா பூக்கும். இது வந்து இட்லி பூ, எல்லோ கலர். இது வந்து பெட்ரோ. இங்க பாருங்க, வரிசையா நிறைய வச்சிருக்காங்க. இது வந்து ஹைபிரிட், ரெட்டு, பிங்க்கு, எல்லோ எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து குரோட்டன்ஸ் வகை, தொட்டியில் வச்சு வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறது. இப்போ இது வந்து தொட்டிலே வச்சுருக்காங்க. நீங்கள் கவர் மாற்றோம்னா வீட்லேயே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். பார்க்க ட்ரிம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படினாலும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுதான் சொல்ல பாருங்க, இட்லி புல்லே வந்து ஹைபிரிட் இருக்குது. இது வந்து என்னோட ஹைட்டுக்கு இருக்குது. இது வந்து கேக்டஸ். இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினா போதும், டெய்லி தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது வந்து அலமண்டா, எல்லோ கலர். இது வந்து பன்னீர் ரோஸ். அங்கே பாருங்க, அந்த செடி ஆக பாருங்க, அது வந்து பன்னீர் ரோஸ். இது அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு இந்த பையன். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற செடி தான், என்ட்ரன்ஸில் வைக்கிறது அழகாக இருக்கும். இது வந்து குரோட்டன்ஸ் வகை. இது தொட்டியில் வச்சு வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா குரோத் எந்த அளவுக்கு வாய் அகலமாக வைக்கிறீங்க அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ராயல் பாம்ஸுங்க. எல்லா வகையான பாம்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அருகில் பாம்ஸு எல்லாம் இருக்கு. இது வந்து செவ்வழனி. இது வந்து பச்சை இளநி. எல்லாமே அவைலபிளாக இருக்கு அவங்கள்ட்ட. எல்லா தென்னைப்புள்ள 7 வருஷத்துக்குள்ள, 3 வருஷத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. இது மாங்கன்று 10 வகையான மாங்கன்று இருக்கு. எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டு ரோஜா. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 3 அடி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 3000 செடி இருக்கும். நீங்கள் பிடிச்சதை பத்துக்கு நல்லா குரோத் ஆன செடியாக பார்த்து அழகாக எடுத்துக்கலாம். விலை மலிவாக தராங்க, நியாயமாகவும் இருக்குது. இது வந்து கருந்துளசி, மல்லி செடி. இது வந்து பட்டை செடி, பட்டைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த செடி. இதெல்லாம் மாங்கன்று. இது வந்து செவல், இந்த பச்சை செவல்னு சொன்ன பாருங்க, அந்த கன்று. அதாவது விட்டு விட்டா நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து மனோரஞ்சிதம். இதெல்லாம் அரிதுங்க, உங்கள் நர்சரியில் இருக்குங்க. மனோரஞ்சிதம்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது, இவங்க நர்சரியில் இருக்குது. அதுவும் எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்க. பாருங்க, எல்லா இளநீ வகைகளும் இருக்குது. பச்சை இளநீ, செவ்வளனி, 7 வருஷத்துக்குள்ள பாருங்க, அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து மஞ்சப்பூ செடி. இது வந்து கொய்யா செடி, பூ பிஞ்சோட இருக்கு. அப்படியே கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த வருஷத்துலேயே காய் பறிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு அவங்க நர்சரியில். இது வந்து முல்லை செடி. இது வந்து அலமண்டா, ஹைபிரிட் அலமண்டா. அது பாருங்க, ஹைபிரிட் அலமண்டா. இது வந்து கனகாமரம், எல்லோ கலர். இதான் கொய்யா செடி சொன்ன பாருங்க, ஹைபிரிட் கொய்யா, அந்த செடி இது. அப்புறம் மர வகைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒட்டு புளியாங்கன்று, சாத்துக்குடி கன்று, எலுமிச்சங்கன்று, அனைத்து வகையுமே இருக்குது. அது நாவல் கன்று, நாவல் கன்று. இது பாருங்க, இதெல்லாம் நாவல் கன்று தான். இதெல்லாம் இருக்குது. பழ வகை கன்று, அனைத்து பழ வகை கன்றும் அவங்கள்ட்ட இருக்குது. இது வந்து தேக்கங்கன்னுங்க. தேக்கங்கன்று ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்க, தேக்கங்கன்று இருக்குது. மாங்கன்று பாருங்க, பூவோட இருக்கு, பூவோட பிஞ்சோட இருக்கு. அப்படியே போய் வச்சுக்க வேண்டியதான். இந்த வருஷமே காய்க்கு வந்துருச்சு பாருங்க. இது வந்து செவ்வரளி, அடுக்கு இருக்கு, ஒத்த கலர்ல இருக்கு, அடுக்குலயே இருக்கு. ஒரு 3 கலர் இருக்குங்க அவங்கள்ட்ட. இது வந்து நைட் குயின். இது வந்து பெங்களூரில் நான் பார்த்தா, அதுலேருந்து இப்போ தான் இவங்க நர்சரியில் தான் பார்க்குறேன். நைட் குயின் அப்படியே சிட்டுக்குருவி படுத்துருக்க மாரி இருக்கும். அந்த பூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த பூவை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பழக்கன்றுங்க, வரிசையாக அடிக்கிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே பழ வகை கன்று தான். இது வந்து இட்லி பூ வந்து வருஷம் 10 அடிக்கிருக்காங்க. இட்லி பூ 3 கலர் அடிக்கிருக்காங்க. இது வந்து பேக் சைடு இருக்குது.
ஆ இதுதான் பாருங்க, அந்த பெரிய மரம் இருக்கு பாருங்க, அதான் தேக்கு குறுக்கு ரோடு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அவங்க போர்டு இருக்கு பாருங்க, அப்படியே உள்ளுக்கு போய்க்க வேண்டியதான். அந்த பெரிய மரம் அங்கே லாஸ்டாக தெரியுது பாருங்க, அந்த பெரிய மரம் தான். அடுத்தது இங்கே பாருங்க, சிதம்பரம், கடலூர், விருதாச்சலம் அந்த நர்சரி கார்டன்ல ஒரு போர்டு ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே தான் இருக்கு இவங்களோட நர்சரி கார்டன். பாருங்க கீழே அப்படியே போய்க்க வேண்டியதான். இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜை தாண்டி இங்கே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே இந்த பிறகு தான் இந்த இடம் தான். நான் வந்து இட்லி பூ ரெட்டும் இந்த ரோஜாவும் வாங்க போயிருந்தாங்க. அவங்க நர்சரி கார்டன் இருக்கு பாருங்க. அனைத்து மக்களும் இவங்கள்ட்ட செடி வாங்கி பயனடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து உரிமையாளர் பேர் குறுக்கு ரோடு, சேத்தியதோப்பு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிற ஒரு கான்செப்டில் அனைத்து மக்களும் இந்த நர்சரி கார்டனுக்கு போய் அவங்கவுங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான செடிகளை வாங்கி பயனடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.